கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். இயேசு சொன்ன ஒரு பெரிய உன்னத அனுபவம், அன்பு செலுத்துங்கிறார். மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்கிறார். மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றார். உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்கிறார். அவர் தனக்குன்னு எதுவும் கேட்கல, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அதுதான் எனக்கு கொடுக்கறதுங்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்லாதவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, அது எனக்கு கொடுக்கறதுங்கிறார். ஆனால் உலகத்தில் மற்ற நம்பிக்கையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஐயா, தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை பண்ணி பிரசங்கம் பண்ணும் பொழுது மக்களை பார்த்து நல்லவங்களாக இருங்க, அன்பு செலுத்துங்க, பாவம் செய்யாதீங்க, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க, சமுதாயத்துக்கு நன்மை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். வேறு எந்த அவங்கள அடிங்க, அவங்கள துன்புறுத்துங்க, பணத்தை வட்டி கொடுங்க, கொள்ளடிங்க, லஞ்சம் வாங்குங்க, சாராயம் குடிங்க, பீடி குடிங்க, கஞ்சா அடிங்க அப்படிலாம் சொல்கிறது இல்லை. சபையில் பாவம் செய்யாதுன்னு தான் சொல்கிறார் இயேசுநாதர். மக்களுடைய பாவங்களுக்கு தான் சிலுவை சுமந்தார். ஆனால் சில மக்கள், சில கூட்டம் பாவத்தை சொல்லி கொடுக்குது. மற்றவங்கள கொல்லு, மற்றவங்கள அழிச்சிரு, அழிச்சு தான் நம்ம வாழணுங்குது. கிறிஸ்தவம் அப்படி இல்லைங்க. கிறிஸ்தவம் அப்படி அல்ல. யாரையும் அழிப்பதற்கு வந்ததல்ல, மற்றவனை வாழ வைப்பது, ஜீவன் கொடுப்பது. நீ கத்துராபாலாபாராமா. நீங்கள் எல்லாம் பெருமையோடு இருக்கணும், நல்ல உற்சாகத்தோடு இருக்கணும். மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுப்பது. நானே நல்ல மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். யார் சொல்ல முடியும்? நம்ம தெய்வம் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகள் தான் சேவை செய்ய முடியும். வேறு யாராலையும் சேவை செய்ய முடியாது. வேறு யாரும் இப்படி தன்னலம் பெற்று சேவை செய்ய முடியாது. மற்றவர்களை அழிப்பதல்ல இயேசுவின் போதனை, மற்றவர்களை வாழ வைப்பது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் மற்றவர்களை வாழ வைக்கிறவர்கள். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்களை அதிகம். அல்லேலூயா சொல்லுங்க, தைரியமாக சுவிசேஷம் சொல்லுங்கள், தைரியமாக செபிங்க, தைரியமாக கர்த்தரை ஆராதிங்க. உலகத்தில் இருக்கிறவனுடைய கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிடம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கலங்காதீங்க, கர்த்தர் உங்களுக்காகவே இருக்கிறார். உங்கள் மூலமாய் ஆயிரக்கணக்கான மக்களை நித்திய ஜீவனுக்கு நடத்துவார். இது உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்த ஆசீர்வாத வசனம். உற்சாகமாக போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா.